Hi everyone, myself Tarun. லாஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா குப்டாஸ் இருக்கும் பார்த்துருக்கோம். இப்போ எக்கனாமிக்ஸ் போகலான்னு இருக்கேன். எக்கனாமிக்ஸில் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாங்க. இன்றைக்கி குறிப்பாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ். எனக்கு 11th எக்கனாமிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் 99% எடுத்தேன், 99 மார்க் எடுத்தேன் பப்ளிக்கில். அதனால இந்த சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்பிசி யூபிஎஸ்சி மட்டும் இல்லாமல் நம்ம 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வர ஃபியூ டேஸில் பார்த்திங்கன்னா இது மாதிரி மிக்சராக எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி அஸ் வெல் அஸ் பாலிட்டிக் கொண்டு போகலான்னு இருக்கேன். நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குறிப்பாக இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சாப்டர் இதில். அதனால் பேசிக்கலி 2 வீடியோஸ் வரும் நான் நினைக்கிறேன் ப்ராபபிளி. அப்படி இல்லைனா இந்த ஒரு வீடியோவில் நம்ம முடிச்சுக்கலாம். அண்ட் யூ ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல் கான்செப்ட் வித் தருண். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ்னால் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். எக்கனாமிக்ஸ் இஸ் த வே ஆஃப் திங்கிங். பல பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ் பல டெஃபினிஷன் சொல்லுவாங்க. ஆனால் சிம்பிளாக எங்கள் சார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டெஃபினிஷன் என்னதுன்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் எ வே ஆஃப் திங்கிங். அது ஒரு அனலிட்டிக்கல் சப்ஜெக்டாக எங்களை பார்க்க சொன்னார். ஒரு பணம் சார்ந்தோ இல்லை ஒரு ஆர்ட்ஸ் இல்லை ஹியூமனிட்டிஸ் சார்ந்தோ பார்க்காம அது ஒரு ரீசனிங் சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்டாக எங்களை இன்டேக் பண்ணிக்க சொன்னார் எங்கள் சார். எக்கனாமிக்ஸ் ஆல் அபவுட் எ வே ஆஃப் திங்கிங். பட் எக்கனாமிக்ஸ் ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுக்கணும். எக்கனாமிக்ஸ் இஸ் சப்ஜெக்ட் which studies how we utilize scarce resources to satisfy our unlimited one. நம்மள பற்றுக்குறையான ரிசோர்ஸஸை வச்சு எப்படி நம்மளுக்கு ஆசை அதிகமாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்கிறதுக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். இந்த எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜர்லி 2ஆக பிரியும். ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th சாப்டரில் 12th இருக்கும். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 11th. இப்போ 11th ஃபுல்லாகவே நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்ப்போம். 12th ஸ்டேட் போர்டில் புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ரோ பார்க்கலாம். ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா, மேக்ரோவில் இருக்க ஏ ஸ்டாண்ட் ஃபார் அக்ரிகேட். மைக்ரோ ஐ ஸ்டாண்ட் ஃபார் இண்டிவிஜுவல். இது இப்போதைக்கு இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இது ஞாபகம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகான டெஃபினிஷன். டைலர் க்ரோவர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட். எக்கனாமிக்ஸ் எவ்ரிவேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த எக்கனாமிக்ஸ் கேன் ஹெல்ப் யூ மேக் அ பெட்டர் டிசிஷன் and lead an happier life. நான் சொன்னல, economics all about a way of thinking, how you utilize a scarce resources in a useful manner. That's economics, not only money, not only resources. Okay. Meaning of economics. The term economicsன்னு ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கிரீக்கில் இருந்து எக்கனாமிக்கோஸ் ஒரு டேர்மில் இருந்துன்னா பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆகிருக்கும். எக்கனாமிக்கோஸ் தெரியுது சார். இந்த எக்கனாமிக்கோஸை 2ஆக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஒய்கோஸ் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட், நெமிஸ்னா மேனேஜ்மெண்ட். இது நெமிஸ் பார்த்தீங்கன்னா பல இடத்துல நோமோஸ்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜ்மெண்ட். அப்போனா இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, எக்கனாமிக்ஸ்னால் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் இருந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட். இதை பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த எக்கனாமிக்ஸு, பாலிட்டி அண்ட் ஃபிலாசபி இது 3மே சேர்ந்தது தான் ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கு எப்போனா ஏஷியன் டைமில் இருந்து. ஆனால் நம்ம 18th செஞ்சுரி, இந்த 18th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் ஸ்மித் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி அண்ட் பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும் தனியாக பிரிச்சிருப்பார். ஆனால் அது வரைக்குமே என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 19th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல், ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு இவர் சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ன்னு ஒரு டேர்மை பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணியிருப்பார் எடுத்து பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸுக்குன்னு. அதே மாதிரி நம்ம பார்த்தோம் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆல்ஃப்ரட் மார்ஷல், ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆடம் ஸ்மித், அப்புறமா ஆரிஜினேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில்.
அரிஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா ஆரிஜினேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த எக்கனாமிக்ஸ் பேரே பார்த்தீங்கன்னா அவர் எழுதின ரீபப்ளிக் இவர் அப்புறமா பிளாட்டோ இவங்க 2 பேரும் ஒரு சில புக்ஸ் எழுதியிருப்பாங்க. எக்கனாமிக்ஸ்னே எழுதியிருப்பாங்க, ரீபப்ளிக்னு எழுதியிருப்பாங்க. இந்த எக்கனாமிக்ஸ்னு இந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அரிஸ்டாட்டில் அண்ட் பிளாட்டோ இவங்க பார்த்தீங்கன்னா கிரேட் philosophers பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் இவங்க 2 பேருமே யாரோட ஸ்டூடெண்ட்னா சாக்ரட்டிஸோட பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் இஸ் நேச்சர் இஸ் சப்ஜெக்ட் ஓகே. எக்கனாமிக்ஸ் நம்ம ஃபஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோம், பொலிட்டிக்கல் எக்கனாமின்னு பார்த்தோம்ல. பொலிட்டிக்கல் எக்கனாமி நம்ம சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அந்த டெஃபினிஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குறைபாடு இருக்குது. அதனால எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் பீரியட் ஆஃப் டைமில் வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் இருந்திருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்ல வராங்க. மொரார்லெஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் ஒரு சயின்ஸ் ஆர்ட்ஸ் சப்ஜெக்டாக இல்லாமல் இது ஒரு சயின்ஸ் சப்ஜெக்டாக தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம் மோஸ்ட்லி. அதே மாதிரி நான் சொன்ன 4 டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது எவால்வ் ஆகினே இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடுக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகினே வர சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹியூமன் மேன்கைண்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைக் தட் ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் எவால்வ் ஆகினே வருது. அதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுது. நம்ம ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யாருன்னு பார்த்தோம், ஆடம் ஸ்மித்னு பார்த்தோம். அவர் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் எராவை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. அவரோட டெஃபினிஷன் பேர் பார்த்தீங்கன்னா வெல்த் டெஃபினிஷன். அதே மாதிரி ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அவர் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு பார்த்தோம். அவரோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் டெஃபினிஷன். அண்ட் ராபின்சன் இவரோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன். இந்த 2 டெஃபினிஷனும் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் இப்போ இருக்க மாடர்ன் எக்கனாமிக்ஸோட ரிலவெண்ட்டாக இருக்கும். அப்புறமா பால் சாமுவேல்சன் த க்ரோத் டெஃபினிஷன் அண்ட் மாடர்ன் ஏஜ் ரெப்ரசென்ட் பண்ணுறவர். இவரோட டெஃபினிஷன் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அப்ராப்ரியேட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட்டு இவங்களை பற்றி எல்லாருமே பார்த்தோம். நெக்ஸ்ட் அவங்கள பற்றி அப்புறமா அவங்களுடைய டெஃபினிஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆடம் ஸ்மித் ரெப்ரசென்டிங் கிளாசிக்கல் எரா. ஆடம் ஸ்மித் அவர் எப்போ பிறந்தாருன்னா 1723 1719 வரைக்கும். அவர் எழுதின புக் நேம் அண்ட் என்கொயரி இன்டு நேச்சர் அண்ட் காஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன். இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எக்கனாமிக்ஸ் ஆல் அபவுட் வெல்த் தான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். எப்போ இருக்கிறவங்களுக்கு இவருக்கு மட்டும் இல்லை, கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிரிவாங்க. கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட், நியோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் அண்ட் மாடர்ன் எக்கனாமிக்ஸ்ன்னு பிரிப்பாங்க. இந்த கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட்னு சொன்னல, கிளாசிக்கல் ஏராவில் இருக்கிறவங்க எல்லாருமே கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். இவங்களோட மெயின் மோட்டிவே பார்த்தீங்கன்னா மெயின் மோட்டிவ் இல்லாமல் அவங்கள பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ்னால் வெல்த். நியூ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்னால் வெல்ஃபேர். நியூ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸில் முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் மார்ஷல், கால்டர், அப்புறமா வில்ஃப்ரெட் பேரிட்டோன்னு சொல்லுவாங்க, ஒன் ஆஃப் தி கிரேட் வெல்ஃபேர் எக்கனாமிஸ்ட். அப்புறமா ஏசி பிகோ, அப்புறமா ராபின்சன், அப்புறமா பால் சாமுவேல்சன் பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் ஏஜ் எக்கனாமிக்ஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நோக்கி நம்ம ஒரு மேக்ரோ டேர்மில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யோசிச்சுருப்பாங்க ராபின்சன் அண்ட் சாமுவேல்சன். ஐ மீன் மாடர்ன் எக்கனாமிஸ்ட் ஒரு வைடர் கான்செப்டாக வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஆடம் ஸ்மித் பார்த்தீங்கன்னா ஏன்னா என்கொயரி இன்டு நேச்சர் அண்ட் காஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் சொல்லியிருப்பார், புக் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். எப்போனா 1776. அதில் எக்கனாமிக்ஸ்னு இவர் என்ன டிஃபைன் பண்ணுறாருன்னா சயின்ஸ் ஆஃப் வெல்த்னு டிஃபைன் பண்ணிக்கிறாரு. எ நேஷன்ஸ் வெல்த் இஸ் கிரியேட்டட் அண்ட் இன்க்ரீஸ்டு. Consider that the individual in the society wants to promote his gain and this process is guided and led by an invisible hand. இவர் நேஷ்னல் இன்கம்னு இருக்குல்ல, அதான் நேஷ்னல் வெல்த்னு சொல்ல வர்றாரு. இந்த நேஷ்னல் வெல்த் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்ஸ். அது ஓவர பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகணும். அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு குடும்பத்துலேயும் இருக்க ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்விசிபிள் ஹேண்டாக ஹெல்ப் பண்ணுறான். எப்படி இன்விசிபிள் ஹேண்டாக ஹெல்ப் பண்ணுறான்னா ஒரு மணி ஏர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டேக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்டேக் பண்ணுறதா இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, அப்புறமா அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸை ரன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டில் ஹை இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்க எல்லா கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டெவலப்டு கண்ட்ரிஸாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்
ஸ்மித் ஃபேவர்ஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர். டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர்னு ஒரு கான்செப்டை பார்த்தீங்கன்னா இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு ஒரு வேலை இதுதான் சொல்லி அவங்களுக்கு பிரித்து கொடுக்கறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும்ல. என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பின் ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்க. அந்த பின் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸை இம்போர்ட் பண்ணணும், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த மெல்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்னஸில் போட்டு உருக்கணும், இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டிங் பண்ணணும் அந்த மெட்டலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில ஜாப் மட்டுமே குறிப்பிட்டு தர சொல்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் ஒரு பாலிமெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி யாரையும் சொல்லலை, ஒருத்தருக்கு ஒரு ஜாப் கொடுத்துருங்க, அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப எஃபிஷியன்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. பீப்புளுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா போர்டம் வந்துடும். போர்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்செப்டாக இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாரு, ஆனால் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா லா ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளே ஆகும். அது பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ராபேக்ஸ். இது மாதிரி ஒரு டெஃபினிஷன்ஸை நம்ம படித்தா அதோடைய கிரிட்டிக்ஸும் நம்ம சேர்த்து படிக்கணும். அதுதான் நெக்ஸ்ட் அவரோட டெஃபினிஷனுக்கு அப்புறமா அவரோட கிரிட்டிக்ஸ். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது. The publication of Adam Smith, The Wealth of Nation, has been described as the effective birth of economics as a separate discipline. ஏற்கனவே நான் சொன்னல பாலிட்டியும் எக்கனாமிக்ஸ் ஒன்றா இருந்துச்சு. அதை பிரித்தவரே யாருன்னா ஆடம் ஸ்மித். அதனால தான் அவருக்கு மோஸ்ட்லி என்னென்னு பேர் வந்துச்சுன்னா ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ்னால் யார்? ஜேஎம் கீனிஸ். இதே ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னால் ஆடம் ஸ்மித். ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் ஆல்ஃப்ரட் மார்ஷல். ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா ஜேஎம் கீன்ஸ். இது மாதிரி எக்கனாமிக்ஸுக்கு ஏகப்பட்ட ஃபாதர் இருக்காங்க. ஃபாதர் ஆஃப் க்ரோத் எக்கனாமிக்ஸ்னால் அதுக்கு பார்த்தீங்கன்னா யார்? லியோனல் ராபின்ஸ். ஆனால் உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் நான் ஆல்ஃப்ரட் மார்ஷல்னு சொல்லியிருப்பேன். இவர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் டெஃபினிஷன். ஆனால் ஃபாதர் ஆஃப் வெல்ஃபேர் டெஃபினிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல் கிடையாது. அது யாருன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சர்ச் பண்ணி சொல்லுங்கள். இது மாதிரி கிரிட்டிசிசம் ஆஃப் வெல்த் டெஃபினிஷனில் நம்ம பார்ப்போம். இவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல்த் ஸ்பெண்டிங், வெல்த் ஆக்டிவிட்டி மட்டுமே சொல்லியிருக்காரு, ஒரு வெல்ஃபேரே இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டோம், கவர்மெண்ட் தலையிடாமல் இருக்கட்டும். ஆனால் கவர்மெண்ட்டோட அத்தியாவசியம் அல்டிமேட் ஏமே பார்த்தீங்கன்னா பீப்புளை பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் பண்ணுறது. வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டேட் தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அல்டிமேட் ரோலாக இருக்கும். அப்போனா இவர் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் பீப்புளே கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிசிசமாக சொல்கிறாங்க. இதுதான் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன ஷார்ட்கட் மாதிரி தான். கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸில் எல்லாருமே வெல்ட்டுன்னு இருப்பாங்க. வெல்ட்டுன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வெல்ஃபேர் டெஃபினிஷன் ஆல்ஃப்ரட் மார்ஷல் ரெப்ரசென்டிங் நியோ கிளாசிக்கல் ஏரா. இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1842 to 1924. இவர் எந்த புக்கில் இவருடைய எக்கனாமிக்ஸ் ஐடியாஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காரு 1890s. இவர் தான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்னு ஒரு டேர்மே பார்த்தீங்கன்னா காயின் பண்ணியிருப்பார். இதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா பொலிட்டிக்கல் எக்கனாமி ஆர் எக்கனாமிக்ஸ் இஸ் a study of mankind and an ordinary business of a life. It examines a part of individual and the social actions which is more closely connected with the attainment and with the use of material requisite of well-being. Thus it is on one side the study of wealth, on the other side the more important side a part of study of human. இவரை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ்னால் நாட் ஓன்லி அ வெல்த், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் வெல்த் மட்டும் கிடையாது, ஸ்டடி ஆஃப் ஹியூமனும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அப்போனா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் இங்கே என்ன ரெப்ரசன்ட் பண்ணிட்டுன்னா வெல்ஃபேர்னு சொல்லியிருப்பார். வெல்ஃபேரோட ஒரு நிமிஷம். இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்ஷல் டெஃபினிஷன் economics does not treat as a wealth. Man promotes primarily welfare, not a wealth. The science of economics contains a concept of ordinary people who are moved by love. இவர் சொல்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் அண்ட் நான் மெட்டீரியலிஸ்டிக்னு கான்செப்ட் இருக்குது. எல்லாருமே எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்குறாங்க. மெட்டீரியலிஸ்டிக்னா என்னதுன்னா மோரார்லெஸ் வெல்த் மட்டும்தான், வெல்த் ஓரியன்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஆனால் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அது ஒரு சோஷியல் சயின்ஸ், நாட் ஓன்லி ஸ்டடி அபவுட் அ வெல்த் பட் ஆல்சோ ஸ்டடி அபவுட் அ ஹியூமன் வெல்ஃபேர். அதுதான் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற பாயிண்ட். ஆனால் இவர் சொல்கிற பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. மார்ஷல் பார்த்தீங்கன்னா வெறும் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மட்டும்தான் சொல்கிறாரு. அப்போனா இம்மெட்டீரியல் திங்ஸ்ன்னு நிறைய இருக்குது, ஏகப்பட்ட சர்வீசஸாக இருக்கும். இப்போ வீட்டிலே பாருங்களா, அம்மா உங்களுக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க, ஆனால் அதெல்லாம் ஒரு வெல்ஃபேர் தானே, அதெல்லாம் எக்கனாமிக்ஸில் வருமானா, ஒரு நேஷ்னல் இன்கமோ இல்லை நேஷ்னல் வெல்த்தில் வருமானா வராது. அது மாதிரி ஏகப்பட்ட அவரோட டெஃபினேஷனுக்குள்ளேயே ஏகப்பட்ட ஓட்டிங் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா இவரோட பெரிய
கிரிட்டிசிசமாக இருக்குது. இவர் மேலே வைக்கிற ஒரு பெரிய கிரிட்டிசிசமாக இருக்குது. In the theory of wages, Marshall ignores the amount of money that goes as a reward for a service of immaterial service. And தியரி ஆஃப் வேஜ்னு பண்ணி வேஜஸ்ன்னு சொல்லி தனியாக நம்ம ஒரு கான்செப்ட் படிக்கும்போது அங்கே நம்ம இது கிளியராக பார்த்துக்கலாம். பட் நாட் கிளியர்லி டிஃபைன்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் நம்ம மார்ஷல்ஸ் டெஃபினிஷன் பேஸ்ட் ஆன் அ கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் பட் நாட் கிளியர்லி டிஃபைன்ட் வாட் இஸ் அ வெல்ஃபேர். ஏன்னா வெல்ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஆனால் இது வெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். நெக்ஸ்ட்டு ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன். லியோனல் ராபின்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா நியூ ஏஜ் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. இன் 1932 ஒரு புக் எழுதியிருப்பார். அண்ட் எஸ்ஸே இன்டு நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சயின்ஸ். அக்கார்டிங் டு ஹிம், economics is a science which studies a human behavior as a relationship between ends and carrying means which have alternative uses. இந்த ends and carrying means என்னடா புரியல நினைக்காதீங்க. ஒன்றுமே இல்லை. ஹியூமன் வாண்ட்ஸுக்கும் ஸ்கேரி பற்றாக்குறையான ரிசோர்ஸஸ்க்கும் இடையான ஒரு ரிலேஷன்ஷிப், அது ஒரு ஸ்டடி பண்ணுற ரிலேஷன்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லியிருப்பார். விச் ஹேவ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ்னால் இந்த பற்றாக்குறையான ரிசோர்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக ஒரு ரிசோர்ஸ் இருக்கும். இப்போது ஒரு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோதுமை இருக்குது. கோதுமை பார்த்தீங்கன்னா பற்றாக்குறையாக இருக்குது. அப்போனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன சொல்லலாம்னா கோதுமைனா மைதா சொல்லலாம்ல. இது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பற்றாக்குறையாக இருக்குது. அது பீப்புள் பார்த்தீங்கன்னா அதிகமாக அன்லிமிட்டடாக வாண்ட் பண்ணுறாங்க, ஐ மீன் டிமாண்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி படிக்கிற ஒரு படிப்பு தான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்னு இவர் சொல்லியிருப்பார். இந்த மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ராபின்ஸ் டெஃபினிஷன்ஸ் ஆர் ஹியூமன் வாண்ட்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா ஹியூமன் வாண்ட்ஸு அன்லிமிட்டட் வாண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறாரு. அந்த அதர் அண்ட் ரிசோர்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் கிடையாது. ஃபர்தர் அவ்வளோதான். விச் ஹேவ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஏபிசியான்னு தனியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிரிட்டிசிசம். இவர் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்னா என்ன, க்ரோத்னா என்னன்னு சொல்லி ஒரு கான்செப்டே பார்த்தீங்கன்னா இவர் இன்க்ளூட் பண்ணல இவருடைய டெஃபினிஷனில். அது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா goods containing a human welfare and goods that are not. ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இருக்குது. இப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை பார்த்தீங்கன்னா திருப்தியாக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை பார்த்தீங்கன்னா திருப்தியாக்கும். ஆனால் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வெல்ஃபேராக கிடையாது. ரைஸ்னால் ஓகே ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம், இது பண்ணுறோம். அதே ஆல்கஹால்னால் நான் ப்ரொடக்டிவ் மூலமாக வர ரிசோர்ஸஸ் பற்றி அவர் எதுவுமே பேசலை. While the alcohol drinks does not. However, Robbins concludes the economics is a neutral between ends அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதே மாதிரி இவரோட இன்னொரு ஒரு கிரிட்டிசிசமாக என்ன சொல்லுவாங்கன்னா ரிசோர்ஸ் அலோகேஷன் மட்டும்தான் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடர் சப்ஜெக்ட். தியரி ஆஃப் ரிசோர்ஸ் அலோகேஷன். இவரோட தியரி பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அலோகேஷன் எக்கனாமிக்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர ஓவராலாக மைக்ரோ எக்கனாமிக்ஸுக்கோ இல்லை ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் டெஃபினிஷன் இது கிடையாதுன்னு சொல்ல வராங்க. ஆஸ்பெக்ட் லைக் நேஷ்னல் இன்கம் பற்றி அவர் எதுவுமே சொல்ல, ஒரு மார்க்கெட்னு நிறைய டெஃபினிஷன் பண்ணல, டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்னு இருக்குது. அதில் எதுக்குமே பார்த்தீங்கன்னா இது அவ்வளோவா சூட் ஆகாது. ஆனால் மாடர்ன் டேயில் இருக்கிறதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சேமாக இருக்கும். அதே மாதிரி இப்போது லேட்டஸ்ட்டாக அவன் டெஃபினிஷன் என்னென்னா க்ரோத் டெஃபினிஷன் யார் சொல்லியிருப்பான்னா சாமுவல்சன் சொல்லியிருப்பாரு. இது க்ரோத் டெஃபினிஷன் சொல்லுவாங்க, இல்லை டெவலப்மெண்ட் டெஃபினிஷன் சொல்லுவாங்க, இல்லை நியூ டெஃபினிஷன் சொல்லுவாங்க, இல்லை மாடர்ன் டெஃபினிஷன் சொல்லுவாங்க. ஏகப்பட்ட நேம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1948 ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருப்பார், இன்ட்ரோடக்டரி டு த அனலைசிஸ்ன்னு ஒரு புக்கு. அதில் தான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணியிருப்பார். இது ஸ்டடி ஆஃப் ஹவு மென் அண்ட் சொசைட்டி சூஸ் வித் ஆர் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மணி டு எம்ப்ளாய் scarce productive resources which could have alternative uses to produce various commodities over a period of time and distribute them for a consumption now and in the future among the various people of the groups of society. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் எக்கனாமிக்ஸ் டெஃபினிஷன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன டெஃபினிஷனை எழுதலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஒரு டெஃபினிஷனை எழுதுங்க. இது பர்ஃபெக்டான டெஃபினிஷன். என்ன சொல்ல வர்றாருன்னா ஹவு மென் அண்ட் சொசைட்டி. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்வால்வாக இல்லை. ஹவுஸ் ஹோல்ட் ரிலேட்டடாக உமன் இருந்ததுனால அவங்களுடைய மோஸ்ட்லி டெஃபினேஷன்ஸ் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இல்லை காமர்ஸில் இருக்கட்டும், இல்லை 4Msன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ன்னு இருப்பாங்க. ஆனால் இங்கே மென்ஸ் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணல, உமன்ஸையும் பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணிட்டு. ஹவு மென் அண்ட் சொசைட்டி சூஸ் வித்தவுட் ஆஃப்
வித் ஆர் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மணி. மணியை பயன்படுத்தியோ இல்லை மணி பயன்படுத்தாமையோ ஒரு ஸ்கேரி ரிசோர்ஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு ஃபர்னிஷ்டு ஒரு யூட்டிலிட்டியாக நம்ம மாற்றுறது, அதை மாற்றி அதை நம்ம எப்படி கன்சியூம் பண்ணுறது ஒரு சொசைட்டியில், அதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டெஃபினிஷன், இவரோட டெஃபினிஷன் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். இல்லை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்கிறதுனால among various people commodities over a time and distribution சொல்லியிருக்கிறதுனால இவருடைய டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா க்ரோத் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகுது. டைம்னு வந்தாலே ஓவர் பீரியட் ஆஃப் டைம்னு வந்ததுனாலே அது எக்கனாமிக்ஸ் க்ரோத் ஆகுதா இல்லை டவுன் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. சாமுவல்சன் ட்ரீட்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆஸ் எ சோஷியல் சயின்ஸ் வேரஸ் ராபின்சன் ரெகார்ட்ஸ் அ சயின்ஸ் ஆஃப் அ இண்டிவிஜுவல் பிஹேவியர். அதே மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில எக்கனாமிக்ஸ்க்கு இருக்குது கான்ட்ராக்ட்ஸ். லைக் ராபின்சன் சாமுவல்சன் ஸ்டேட் த மீன்ஸ் ஆஃப் கேரி இன் ரிலேஷன் டு த அன்லிமிட்டெட் எண்ட்ஸ். அன்லிமிட்டட் எண்ட்ஸ்னால் நம்மளுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்குது, ஆனால் அதோடைய ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். சாமுவல்சன் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டைனாமிக் டெஃபினிஷனாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா ஒரு யார் ராபின்சனோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாட்டிக்காக இருக்குது, லியோனல் ராபின்சனோட டெஃபினிஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். த ஸ்கோப் ஆஃப் சப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ரெஃபர்ஸ் டு த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இட் த்ரோஸ் a light whether it's an art or science. If a science whether it's a positive science or normative science. See, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இந்த ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஒரு ஆர்ட் சப்ஜெக்டாக பார்க்கலாம், அப்படி இல்லைனா ஒரு சயின்ஸ் சப்ஜெக்டாக பார்க்கலாம். இப்போ சயின்ஸ் சப்ஜெக்டாக பார்க்கும்போது பாசிட்டிவ் சயின்ஸாக இல்லை நார்மேட்டிவ் சயின்ஸாக நம்ம பார்க்கணும். இந்த பாசிட்டிவ் அண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான கான்செப்ட். இப்போ எப்படி ஆர்ட் சப்ஜெக்டாகவும் இருக்குது, சயின்ஸ் சப்ஜெக்டாகவும் இருக்குது. இப்போது எக்கனாமிக்ஸ் நீங்கள் மேஜராக எடுக்க போகிறீங்கன்னா மொத்தம் 2 வரும். உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று பிஏ எக்கனாமிக்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரிஞ்சுது. இன்னொரு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ். நான் பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் மேஜர், சயின்ஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட். பிஏ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தியரிஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஓரியன்டான சப்ஜெக்ட். உங்களுக்கு எது, நீங்கள் எக்கனாமிக்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ, இப்போ தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டிகிரி வந்துருக்கு. ஆனால் பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் டிகிரி. இப்போ நியூவாக வந்திருக்க டிகிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ். மேக்ஸ் கான்செப்ட் கொஞ்சம் நல்லாவே வரும், நிறையவே வரும் பிஎஸ்சி எக்கனாமிக்ஸில். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் இட்ஸ் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். வான்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. வான்ஸ், எஃபர்ட்ஸ், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கன்சப்ஷன். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். எக்கனாமிக்ஸ் ஃபோக்கஸ் ஆன் பிஹேவியர் இன்டராக்ஷன் அமௌங் த எக்கனாமிக்ஸ் ஏஜென்ட்ஸ். இப்போ வான்ஸ் வந்துருச்சு. இப்போது இது சிம்பிளாக கீழே இருக்குது, நான் அப்படியே இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வான்ஸ் வந்துருச்சு. வான்ஸ்னால் டிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போது கன்சியூமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போ டிமாண்ட் பண்ணுறாங்கள, இப்போ எஃபர்ட்ஸ்னால் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது. அது டீப்பான போல் அது 2nd 3rd சாப்டரில் உங்களுக்கு வருது, அப்படியே கண்டினியூ ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை உருவாக்குறதுக்கு ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் தேவை. அந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃபர்ட்ஸ்ன்னு சொல்ல வராங்க. இந்த எஃபர்ட்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நடக்கும். இப்போது லேண்ட் லேபர் இருக்காங்க. ஒரு ப்ரொடக்ஷன் வேணும், கோதுமை ப்ரொடக்ஷன் வேணும்னா ஒரு லேண்ட் வேணும், அதுக்கு லேபர் வேணும், அதுக்கு ஒரு கேபிட்டல் வேணும். கரெக்டாக அதுதான் பார்த்தீங்கன்னா எஃபர்ட்ஸ்ன்னு சொல்ல வராங்க. அது மாதிரி லேண்டும் கிடச்சிருச்சு, லேபரும் கிடச்சிருச்சு, அதுக்கான கேபிட்டலும் கிடச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் ஆகிடும். அக்ரிகல்ச்சர் இது ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். அக்ரிகல்ச்சர் முடிச்சோடனே நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் கையில் வந்துருதா, இவ்வளோ கோதுமைன்னு வந்துருதா. வந்ததுக்கப்புறமா அது டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்சுனா ரொம்ப சிம்பிள். ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெஃபினிஷன் இருக்கும், வெயிட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸை நம்ம படிக்கக்கூடாது. இந்த 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொன்னல ஒரு லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆண்டர்ப்ரனர், அவங்களுக்கு இடையே இருக்க ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸ்சேஞ்ச்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நேச்சர் ஆஃப் இட்ஸ் சப்ஜெக்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட ஒரு சின்ன அவுட்லுக். Next, economics is a science and a art. Economics is an art. It's a practical application of knowledge achieving a particular goals. Economics provisions guidance of a solution.
ஏசி பிகோ ஆல்ஃபர்ட் மோஷன்ஸ் அண்ட் அதர் ரெக்கார்டர்ஸ் எக்கனாமிக்ஸ் அசன ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் ஒரு நியூ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இதே மாடர்ன் எக்கனாமிக்ஸாக இருக்கும் இல்லை லியோனால்ட் ராபின்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு சயின்ஸ் சப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஏன் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இருக்குது. நாலேஜை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறோம். ஒரு பாலிசி கவர்ன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ரிசோர்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடக்கிறதா இருக்கும் எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்குது. அதனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் சப்ஜெக்ட். நம்ம ஒன்றும் லேபில் உட்காந்து நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இது ஒரு சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ்னு இருக்குது. ஏன் சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ்னால் நம்ம பார்த்தோம்ல ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதோட டெஃபினிஷனே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகினே வருது, புதுப்பிச்சுனே வருது. அது எப்படி வெல்த் டெஃபினிஷன்லேருந்து வெல்ஃபேராக சேஞ்ச் ஆச்சு, வெல்ஃபேர்லேருந்து ஒரு ஸ்கார்சிட்டி டெஃபினிஷனாக மாறி இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோத் டெஃபினிஷனாக இருக்குது. அது மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ் ஒரு க்ரோத் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதுனால அதை பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலெக்டட் கிளாசிஃபைட் அண்ட் அனலைஸ்ட் வித்தின் த ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட். ஃபேக்டாக இருக்கட்டும் சயின்ஸ் ஃபேக்ட் செக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சயின்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு சிஸ்டமேட்டிக் வேவாகவே ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் மூலமாகவே செக் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமெட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் வருது. அப்புறமா ஒரு மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபர்ம் அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் தேவை. மேக்ஸ் வந்தாலே அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சயின்ஸ் சப்ஜெக்டாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸ் ஆஸ் அ சயின்ஸ் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு இந்த பாசிட்டிவ் அண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸ். இந்த பாசிட்டிவ் அண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸை பார்த்து இந்த பார்ட் 1 வீடியோவை நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். Positive science deals with what it means. Positive science na ஒன்றும் இல்லை how and why இந்த கொஷினுக்கு சால்வ் பண்ணிச்சுன்னா அது பாசிட்டிவ் சயின்ஸ். இதே நார்மேட்டிவ் சயின்ஸ்னா வாட் அவுட் டு பி. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் பேசிஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இப்போ ஒன்று நடக்குது, ஏன் நடக்குது, அப்புறமா அதோட சொல்யூஷன் என்ன அது சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் சயின்ஸ். இட் காசஸ் ஆர் அனலைஸ்டு. அதே நார்மேட்டிவ் சயின்ஸ்னா டிஃப்ரெண்ட் கன்சிடரேஷன் பிலாங்கிங் டு அ சோஷியல் கல்ச்சரல் பொலிட்டிக்கல் ரிலீஜியஸ் தே ஆர் பேசிக்லி சப்ஜெக்டிவ் இன் நேச்சர். ஒரு விஷயம் நடக்குது அது நல்லடா கெட்டடா வெதர் இஸ் குட் ஆர் பேட் அதுதான் பார்த்தீங்கன்னா நார்மேட்டிவ் சயின்ஸ். அதே தான் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே கொடுத்துருப்பாங்க. இன் ஷார்ட் பாசிட்டிவ் சயின்ஸ் இஸ் கன்சர்ன் வித் ஹவு எப்படி வை ஏன் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுறது. நார்மேட்டிவ் சயின்ஸ்னால் வாட் அவுட் டு பி. த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த டூ கேன் பி எக்ஸ்பிளைன். த இன்க்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அண்டர் த பாசிட்டிவ் சயின்ஸ். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கான சொல்யூஷன் என்ன அது பற்றி படிக்கிறது பாசிட்டிவ் சயின்ஸ். இதே நார்மேட்டிவ் சயின்ஸ்னால் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறது நம்மளுக்கு நல்லடா இல்லை கெட்டடா இதை பற்றி படிக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மேட்டிவ் சயின்ஸ். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மேட்டிவ் சயின்ஸ் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் இல்லை நார்மேட்டிவ் சயின்ஸ் பாசிட்டிவ் சயின்ஸ் எல்லாமே ஒன்று தான். இன்ஃப்ளேஷன் இஸ் பெட்டர் தென் டிஃப்ளேஷன். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் லக்ஸரி குட்ஸ் இஸ் குட் ஃபார் அ less developed countries. Inequalities of distributions of wealth and the income should be reduced. இதெல்லாம் பார்த்தீங்களா ஒரு குட் எஸ் ஆர் நோ இல்லை குட் ஆர் பேட் அது மாதிரி இருக்கா இட்ஸ் பெட்டர்